பிதிர்கர்மா பகுதி 3. இந்த பிதிர்கர்மா இருக்கிறவங்க நம்ம முன்னுமே சொன்ன மாதிரி தான தர்மங்கள் செய்ததன் மூலமாக இதுல இருந்து வெளிவர முடியும். தான தர்மங்கள் செய்து அந்த தான தர்மங்கள் எல்லாமே நம் முன்னோர்கள் ஆத்மாக்களை சென்றடைய வேண்டும், முன்னோர்களின் ஆத்மாக்களுக்கு புண்ணியம் சேர்க்க வேண்டும் சொல்லி ஒரு வருட காலம் தொடர்ந்து இந்த தான தர்மங்களை செஞ்சு முடிச்சுட்டு நம்ம அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, திருவனந்தபுரம் பக்கத்துல திருவள்ளம் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. அங்க வந்து பரசுராமர் கோயில் இருக்கு. அந்த பரசுராமர் கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா அங்க திதி தர்ப்பணம் கொடுத்துட்டு வரணும். இந்த ஒரு வருட காலம் தான தர்மங்கள்லாம் செஞ்சு முடிச்சுட்டு நம்ம கடைசியா போயிட்டு வருட இறுதியில போயிட்டு திருவனந்தபுரம் பக்கத்துல இருக்கிற திருவள்ளம்ங்கிற கோயில்ல அங்க வந்து பரசுராமர் கோயில், அங்க வந்துட்டு நம்ம திதி தர்ப்பணம் கொடுக்கலாம். அங்க வந்து பிண்டம் கொடுத்தாவே போதுமானது. நம்ம முன்னோர்களை எல்லா முன்னோர்களையும் நினைச்சு நம்ம தர்ப்பணம் கொடுத்துட்டு வரலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா எப்ப போகலாம் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு. வியாதிபாத நாம யோகத்தன்னைக்கு நீங்க போகணும். வியாதிபாத நாம யோகம் எப்போ வருங்கிறத நீங்க கேலண்டர் பஞ்சாங்கத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம நிறைய ஆப்ல இருக்கு. நித்ரா கேலண்டர் ரொம்ப சூப்பரா இருக்கும். நித்ரா கேலண்டர்ல பாத்தீங்கன்னா அந்த வியாதிபாத நாம யோகம் என்னைக்கு வருதுன்னு பார்த்துட்டு வியாதிபாத நாம யோகத்தன்னைக்கு போங்க. முக்கியமா சனிக்கிழமை வரக்கூடிய வியாதிபாத நாம யோகம் மிக சூப்பரா இருக்கும். அந்த அன்னைக்கு போயிட்டு பிண்டம் கொடுத்துட்டு வாங்க. எல்லா முன்னோர்களையும் நினைத்து பிண்டம் கொடுத்துட்டு வாங்க. தொடர்ந்து தான தர்மங்கள் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க இதை செஞ்சீங்கன்னா இந்த பித்தர்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த தர்ப்பணங்கள் அவங்கள போய் சென்றடையும். அவங்க ஆத்மாக்கள் வந்து புண்ணியப்படும். அவங்க ஆத்மாக்கள் வந்து முக்தி அடையும் அல்லது மறுபிறப்பு எடுப்பாங்க. ரெண்டுல ஏதோ ஒண்ணு நடக்கும். நம்ம அதனால மறக்காம தான தர்மங்கள் செஞ்சுட்டு நம்ம திருவள்ளம் போயிட்டு தர்ப்பணங்கள் கொடுத்துட்டு வாங்க. கண்டிப்பாக இந்த பிதிர்கர்மால இருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வர முடியும். இந்த பிதிர்கர்மா இருக்கவங்க கண்டிப்பாக தொழில் செஞ்சாலும் சரி, வேலையில் இருந்தாலும் சரி, அதை நம்பி ஒரு கடன் வாங்கி அது இஎம்ஐ போட்டு சிக்கல மாட்டிக்காதீங்க. கண்டிப்பாக அது பிரச்சனையை கொடுக்கும். கடன் வாங்குறத முடிந்த வரைக்கும் தவிர்த்து வந்தீங்கன்னா போதுமானது. ஏன்னா எவ்வளவுதான் நம்ம இது வழிபாடுகள் செஞ்சாலும் இதுல இருந்து கொஞ்சம் வெளிவரது சிரமம். நான் சொன்ன மாதிரி இந்த தான தர்மங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நன்மை கொடுக்கும். நன்றி, வணக்கம்.